ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கடி, இன்றைக்கி ஒரு புடி. என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிரியாணியாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். வேறு லெவலில் சமைச்சு வேறு லெவலில் தின்னணும். இந்த களியை பாரு, பார்க்குற வேலை என்ன பண்ணு. ரிஷாம் பார்க்குற வேலையை பண்ண சும்மா நோண்டிட்டான். ஒன்றுமே செய்யறான் இல்லை. இந்த இஞ்சி கலங்க சீவச்சண்ணா படுற பாட்டை பாருங்க. கதை கொடுத்து அங்கால அவர் வெள்ளைப்புழு உரிக்கப்பறான்னு கதை கொடுத்து ஒன்று எடுத்து உரிச்சு. ஆனால் கதைக்காமல் ஒரு வேலை செய்கிறாங்களா? செய்கிறான் இல்லை. தக்காளி பச்சை மிளகாய் கழுவிக்கலாம். தண்ணி ஊற்றி வெங்காயத்தை அலசி எடுத்துக்கலாம். இஞ்சி கலக்க நல்ல உரையிறானே. வேலை செய்ய வந்த இடத்துல நாங்கள் 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இஞ்சால 2 பேரும் இவர் ஃபோன் எடுத்து பார்க்குறதும் இந்த சிரிச்சு ஃபோனை பார்த்துட்டு முகம் திட்டிக்காங்க. வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். வெள்ளைப்பூடு உறைஞ்சிக்கலாம். தக்காளி பழத்தை வெட்டிக்கலாம். லேசாக வெட்டிக்கலாம். சிக்கனை சிறிய துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். சிக்கனை நன்றாக கழுவிக்கொள்ளலாம். அடுப்பு மூளை செட் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணியால் பட்டை, கிராம்பு, ஏலங்காய், அன்னாசி பூ கொட்டிக்கலாம். சுப்ரி சாப்பாடு. வெங்காயம் போட்டுக்கலாம்.
இதை நல்லா வசக்கணும். இது நல்ல பொன்னிறம் வரங்காட்டிலும் நல்லா கை விடாமல் நல்லா வசக்கணும். நல்லா வசக்கி எடுத்துட்டா சரி. இந்த அரிசை 3 தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கணும். 2 தண்ணியில் நல்லா அலசி கழுவி எடுத்துக்குவோம். 3ஆவது தண்ணியில் ஊற வச்சுக்கணும். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வந்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்படி இதோட பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையை உருவி போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போகிறோம் பார்த்தீங்கன்னா புதினா இல்லை, புதினாவும் இல்லை, கொத்தமல்லியும் இல்லை. அதனால் கருவேப்பிலை போடுறோம். எங்களோட ஊரில் அது கிடைக்கிறே கொஞ்சம் ரேர் ஆகி, அதெல்லாம் நாங்கள் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சீரகம் சோம்பு போட்டுக்கலாம். மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தயிர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் வேகுவதற்கும் அரிசி வேகுவதற்கும் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். ஊற வச்ச பொன்னி அரிசி கொட்டிக்கலாம். சாதிக்காய் போட்டுக்கலாம். புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நீர் அளவும் அரிசி அளவும் சமனாக இருக்கு. அதால் இப்போ நம்ம டம் போட்டுடலாம். இப்போ தம்மை உடச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்துக்கிட்டு பாருங்கள். குயிக்கின்னு கொட்டு 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 வலையில் கொட்டு கொட்டு. இன்றைக்கி ஃபுல் புடி ஒன்று பிடிக்கிறேன் அன்னைக்கு. கொட்டு கொட்டு கொட்டு. வேறு லெவல் சாப்பாடுங்க. நீங்கள் அருமையான சாப்பாடுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்க. நீங்கள் சட்டப்படி இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்க.